சிவாவும் சக்தியும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போனா கூட சிவா தன் கையால சக்தியோட கழுத்துல இருந்து தாலியை கழட்டவே மாட்டான். அது அவனால மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையாலையுமே முடியாதுமா. அப்போ சிவா சக்தி கழுத்துல இருந்து தாலிய கட்ட மாட்டான்னு நீ சொல்றியாமா? ஆமாமா, அதுக்காக தான் இந்த டாஸ்க் அவ சொல்லியிருக்கா. இத வச்சு சிவாவையும் சக்தியும் ஒண்ணு சேர்த்துடலான்னு அவன் நினைக்கிறா. ஆனா இந்த டாஸ்க நடக்க விடக்கூடாதுமா. இந்த டாஸ்க் மட்டும் நடந்துச்சு, சிவா கண்டிப்பா அதுல தோத்துருவான். அதுக்கப்புறம் சிவாவையும் சக்தியும் பிரிக்கிற வாய்ப்பை நாம எழுந்துருவோம். எப்படியாவது இந்த டாஸ்க நடக்க விடாம பண்ணணும். சிவாவையும் சக்தியும் பிரிச்சே ஆகணுமா. உனக்கு என்னம்மா, இந்த டாஸ்க் நடக்க கூடாது அவ்வளவுதானம்மா? ஆமாமா. கவலைய விடு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னம்மா? ஒரு ரவுடிய செட்டப் பண்ணி இந்த கங்காவை தூக்கிட்டு போய் ஒரு 10 நாளைக்கு ஒளிச்சு வச்சிடுவோம். அப்புறம் என்ன, டாஸ்க் தானாவே நின்னுட போகுது. சூப்பர் ஐடியாமா. இதே மாதிரி பண்ணிடு. இந்த டாஸ்க நடக்க விடவே கூடாதுமா. சொல்லிட்டல்ல, விடு சுபத்ரா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் போன கொடு. அவன் நம்பரு. ஓ, ஹலோ, யாரு, முருகனா? ஆமாமா, சொல்லுங்க. நான் நாகலட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உடனே நீ என்ன பண்றேன்னா, நான் போன வச்சிடறேன், சீக்கிரமா வந்துருப்பா. சரிங்கம்மா. சரி. என்னாச்சுமா? இந்த அம்மா தொட்ட காரியம் சக்சஸ் ஆகாம இருந்திருக்கா? சக்சஸ் தான் சுபத்ரா. அம்மா, நாம இப்ப கைத்து மேல நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதையும் கரெக்டா செஞ்சுட்டா வெற்றி நமக்குதாமா. கவலைப்படாத சுபத்ரா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டாஸ்க் வைக்கிறியா? டாஸ்க் நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நான் பாக்குறேன். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கேம் விளையாடிட்டு இருக்க. நான் உனக்காக போராடிட்டு இருக்கேன், நீ உட்காந்து ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்க. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லுடி. சக்தி, சொல்லுடி. நான் சிவா சார் கிட்ட நெக்ஸ்ட் டாஸ்க சொல்லிட்டேன். என்னடி சொன்ன? நெக்ஸ்ட் டாஸ்க சொல்லிட்டேன்னு சொன்னேன். சூப்பர்டி. ஒரு நிமிஷம். ஏய், என்ன டாஸ்க்னு சொல்லுடி. சொல்லுடி. அது மட்டும் என்னால சொல்ல முடியாது சக்தி. ஏண்டி? இதுதான் நான் சிவா சாருக்கு தர கடைசி டாஸ்க். இந்த டாஸ்க் ரொம்ப சென்டிமெண்ட் ஆனதும் சீக்ரெட் ஆனதும் கூட. அதனால உன்கிட்ட நான் சொல்ல போறதில்ல. இந்த டாஸ்க் உனக்கு தெரியாம இருந்ததா சிவா சார் மனசுல உண்மையிலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த டாஸ்க பத்தி உன்கிட்ட சொல்ல போறதில்ல சக்தி. சாரி. இதுக்கு எதுக்கடி சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி விடு. இப்ப என்ன, என்கிட்ட டாஸ்க பத்தி சொல்ல மாட்டேன் அவ்வளவுதானே? ஓகே, சொல்லாத. ஏய், என்னடி இவ்ளோ கூலா சொல்ற? என் மேல உனக்கு கோவமே வரலையா? எனக்கு எதுக்கடி உன் மேல கோபம் வரணும்? உன் மேல கோபம் வர அளவுக்கு நீ என்ன பண்ண? இங்க பாரு கங்கா, நட்புன்றது ஆண்களுக்கே சொந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா படிக்கும்போது பெண்களுக்கு வர நட்பு அவங்க படிச்சு முடிஞ்சதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில பாதியிலேயே முடிஞ்சு போயிடுது. அப்படியே அவங்க அந்த நட்பை தொடரணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க குடும்ப சூழல் அவங்கள விடுறதில்ல. எல்லா பெண்களுக்கும் படிப்புக்கு அப்புறம் குடும்பம், பிள்ளைங்கன்னு அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். நீ என் கூட படிச்சவ, அது தவிர உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இன்னைக்கு என் லைஃப்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சிருக்க. நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எனக்காக நீ போராடிட்டு இருக்க. கங்கா, நீ எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வேன்னு நம்பிக்கை இருக்கு. சக்தி, என்ன இவ்ளோ தூரம் நம்புறியாடி? என்னடி இப்படி கேக்குற? நீ என்னோட ஃப்ரெண்டுடி. உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? எந்த உறவு வேணாலும் துரோகம் செய்யும், ஆனா நட்பு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாது. சக்தி, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன மட்டுமே பெருமைப்படுத்தி பேசுறியே. நீ செஞ்சதுல என்னடி சொல்றது? நானாவது கல்யாணம் ஆகி ஒரு அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
ஆனா நீ நம்ம காலேஜ்ல படிக்கும்போதே எனக்காக போராடின. இப்போ நான் பண்ற ஹெல்ப் ரிஸ்கா இருந்தாலும் எனக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா அப்போ நீ பண்ண ஹெல்ப் ரிஸ்க் மட்டும் இல்லடி, அதுல நீ மாட்டியிருந்தா உனக்கு பெரிய பாதிப்பே வந்திருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எனக்காக நீ எவ்வளவு செஞ்சிருக்க சக்தி. நான் உனக்கு என்ன செஞ்சாலும் ஈடாகாது. இன்னைக்கு நான் லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு முக்கிய காரணமே நீதாண்டி. உன்னை நான் மறந்தனா மனுஷியே இல்லடி. ஏய், இப்ப எதுக்கு நீ பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சக்தி, போராட்டம்னா என்னன்னே தெரியாத வயசுல எனக்காக போராடினவ நீ. அப்ப மட்டும் நமக்குள்ள உறவு இருந்துச்சா என்ன? இதே ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானே இருந்துச்சு. சக்தி, உண்மையா என் மனசார சொல்றேன்டி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஏய், அப்ப காலேஜ்ல படிக்கும்போது ஏதோ ஒரு வேகத்துல நிறைய செஞ்சோம். ஆனா இப்ப நீ என் லைஃப்காக செய்யற பாரு, இது தாண்டி கிரேட். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சக்தி, நான் தான் லக்கி. கிடையவே கிடையாது, நான் தான் லக்கி. ஹே நன்பிடி. வசந்தகால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்தகால நதிகளிலே ஏய், வைரமணி நீரலைகள். சொல்லுங்க மாமா. அந்த பாட்டை ஆஃப் பண்ணு. ஏன் மாமா, பாட்டு நல்லா தானே இருக்கு. எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன் மாமா. இந்த மாதிரி ஒப்பர வைக்கிற பாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன மாமா சொல்றீங்க? இந்த மாதிரி பாட்டெல்லாம் என்னைக்குமே பசுமையா இருக்கிற பாட்டு மாமா. இது போய் ஒப்பாரி பாட்டுன்னு சொல்றீங்க? நீங்க டெய்லி ஆபீஸ் போகும்போது இந்த மாதிரி பாட்டு தானே கேட்டு போவீங்க. இப்பயே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க? அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. உட. சரி மாமா, நான் வேணா வேற பாட்டு வைக்கட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. மணி என்ன ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க? போ, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பேசாம படுத்து தூங்கு. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஏய், அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. டைம் ஆயிடுச்சு. போ, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் மாமா இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? ஒருவேளை கங்கா மாமா டென்ஷன் ஆகுற அளவுக்கு டாஸ்க் கொடுத்திருப்பாளோ? என்னவா இருக்கும்? ஏய், என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? போ, போய் படு. ஆ, ஆ, ஆமா, இங்க இருந்த என்னோட பெட்ஷீட் எங்க? ஆ, துவைச்சு மடிச்சு கபோர்ட்ல வச்சிருக்கேன் மாமா. மாமா மாமா இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே எடுத்துக்கிறேன். ஐயோ மாமா, எல்லா துணியும் அடுக்கி வச்சிருக்கேன் மாமா. ஒரு பெட்ஷீட் எடுக்கிறேன்னு நீங்க எல்லாத்தையும் கலைச்சிருவீங்க. நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சக்தி கழுத்துல நீங்க கட்டின தாலியை கழட்டணும். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்காக இவனும் இவனுக்காக அவளும் வாழ்றாங்கன்னா அதுக்கு அடித்தளமா இருக்கிறதே அந்த ஆண் அந்த பொண்ணோட கழுத்துல கட்டின மஞ்ச கயிறு, மாங்கல்யம், தாலி. அந்த கயிறுக்கு இருக்கிற பவர் தனி ப்ரோ.
உண்மையிலேயே அன்பா வாழ்றவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் கழட்டிக்கலாம். ஆனா இப்பவே நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ண மாதிரி தானே வாழ்றீங்க. அப்ப இப்பவே எல்லாரும் முன்னாடி தாலி கழட்டுறதுல என்ன பிரச்சனை ப்ரோ உங்களுக்கு? எந்த ஒரு ஆணுக்கும் தான் கட்டின தாலியை கழட்டுறதுக்கு மனசே வராது ப்ரோ. அதுக்கு பேர் தான் காதல். மாமா என்ன? தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம தூங்கு. நாளைக்கு எல்லார் முன்னாடியும் சக்தி கழுத்துல இருந்து தாலிய கலட்டி உன் கையில கொடுக்கறேன். என்னம்மா அந்த ரவுடி இன்னும் காணோம்? நிச்சயமா வருவாம்மா. நீ ஒரு நிமிஷம் போன கூட. கடைசி நம்பர் என்ன? சரி சரி சரி. ஹலோ ஹலோ முருகா, நீ எங்கடா இருக்க? வந்துட்டியா இல்லையா? வந்துட்டேன் பாட்டி. நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்படியா? இப்ப கரெக்டா எங்க இருக்க? பாட்டி வாசலுக்கு எதிர்க்க சோத்துக்கு பக்கத்துல. என்னது? சோத்துக்கு பக்கத்துலயா? அதான் பாட்டி இம்மா பெருசா கட்டி வச்சிருக்கியா அந்த சோத்துக்கு பக்கத்துல. ஐயோ, செவுத்துக்கு பக்கத்துலயா? அதேதான் அதேதான். டேய், வாசல் வழியா போயிடாத. அப்படியே பின்னாடி பக்கமா யாருக்கு தெரியாம வந்துடு. சரி பாட்டி. என்னவாமா? சுபத்ரா, அவன் வந்துட்டானா? வாசல்ல இருக்கானா? நான் அவனை பின்பக்கமா வர சொல்லியிருக்கேன். நாம இப்படியே போயிடலாம், வா. வா. அம்மா, ஆளை பார்த்தாலே நல்லா டெல்லி எருமை மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கால. நாம சொல்ற காரியத்தை இவன் கணக்கச்சிதமா செஞ்சிருவாம்மா. என்னத்துக்கு என்ன வர சொன்னீங்க? உன்னை இன்னத்துக்கு வர சொல்லுவாங்க? வேலை கொடுக்கதான். என்ன வேலை? சமைக்கிற வேலை. என்ன பாட்டி கிண்டலா? மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இத பாரு, எங்க அம்மா உனக்கு ஒரு ஆளை அடையாளம் காட்டுவாங்க. அவனை நீ தலையில அடிச்சு அவனை ஒரு வாரத்துக்கு மறைச்சு வச்சிருக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறம் விட்டா போதும். இந்த பாட்டி காட்டுறாள 4 காட்டு காட்டி யாருக்கு தெரியாம கமுக்கமா வச்சுக்கணும். அவ்வளவுதானே? அதாண்டா என் பொண்ணு சொன்னா. நீ என்ன டேப் ரிக்கார்டா? அவ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா. இந்த பார் பாட்டி, நீ இப்படியே பேசியிருந்தானே வை, அட்வான்ஸ் வாங்கின கையோட 1-2 காட்டு காட்டிட்டு போயிருவேன். ஐயோ அம்மா, உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? இந்த வேலையை முடிக்க எவ்வளவு எதிர்பார்க்கற? இவங்கிட்ட எதுக்குமா கேட்டுட்டு இருக்க? நாம என்ன குடுக்கறோமோ அதை வாங்கிட்டு போறான். பாட்டி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்கிட்ட ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு பிரேஸ் இருக்கு. 10,000ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கு. தலைக்கு ஒரு பிரேஸ், காலுக்கு ஒரு பிரேஸ்னு தனித்தனியா லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன, தலையில அடிச்சு காலி பண்ணணும், அவ்வளவுதானே? ஏண்டா எங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்றியா? அம்மா, காலிலாம் பண்ண வேண்டாம். மயங்க வச்சு ஒரு வாரம் மறைச்சு வச்சிருந்தாலே போதும். அப்படியா? அப்ப சரி, மயங்க வைக்க மட்டும்னா 10,000 ரூபாய் கொடுங்க. ஒரு வாரம் மறைச்சு வைக்க தனியா கவனிச்சிருங்க. எதுக்குடா உனக்கு அவ்வளவு பணம்? அவ்வளவு தர முடியாது. அம்மா, இப்ப நமக்கு காசு முக்கியம் இல்ல, வேலை நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ சுமார் சுபத்ரா. இவங்கெல்லாம் வீட்டை பெருசா பார்த்ததும் பெருசா ஆசைப்படுவானுங்க. 5க்கும் 10க்கும் அலையறவனுங்க 5,000 கொடு 10,000 கொடுன்னு கேப்பானுங்க. நீ இருமா, நான் பாத்துக்கிறேன். என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. ஏய்,
தலையில மட்டும் அடிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு 2,000க்கே ஆள் இருக்கு தெரியுமா உனக்கு? இருக்காங்க ஆனா வேலை சுத்தமா இருக்காது. அதுக்காக நீ கேக்குறதெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. நீ கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால உனக்காக வேண்டாம் 5,000 ரூபாய் தரேன். என்ன சொல்ற? அதெல்லாம் கட்டுப்படி ஆகுதுமா. நீ கேக்குறதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நாம உன்னோட படம் பேஜாராக்குது. சரி எக்ஸ்ட்ரா கேட்டா கொடுக்கவா போற? நீ சொன்னதுலயே தான் நிப்ப. சரி விடு. எந்த இடம் என்ன டைம் எப்ப முடியணும் அது என் பொண்ணு சொல்லுவா, கேட்டுக்க. நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வா. விஷயத்த சொல்றதுக்கே பின்னாடி பக்கம் கூட்டாந்துருக்கீங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுன்னா எப்படி வர்றது? ஏதாவது சுரங்க பாதையாக்கிது? அவசரம் கொடுக்க சொல்றத முழுசா கேள்றா. நீ இப்படியே வந்தினா நீ மாட்டுறது மட்டும் இல்லாம நாங்களும் மாட்டுவோம். அதனால கருப்பு சட்டை கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்ட மாதிரி வாங்க. என்னத்துக்கு? அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி மலைக்கு போயிடு. என்ன பாட்டி ஆளப்பாரு. டேய், என் பேர நாளைக்கு ஐயப்ப பூஜை பண்றான். அதனால அந்த கெட்டப்ல வந்தீங்கன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. புரியுதா? சர்தான் பாட்டி குசும்பா பேசினாலும் நீ காரியமா தான் பேசுற. இத பாரு, சொதப்ப கூடாது, புரியுதா? அப்படி சொதப்புனான்னு வச்சுக்க, இன்னொரு ஆளை இவனை போட்டுல செட்டப் பண்ணிடலாம். விடுமா பாட்டி, விவகாரமா பேசுற. டேய், நான் விவகாரமா பேசுறடா, நான் விவேகமானவ. ஐயோ சர்தான் விடு. நீ துட்டு கொடு, நான் கிளம்புறேன். அம்மா, அந்த பணத்தை கொடு. இந்தா. டேய், காசை வாங்கிட்டோம், டிமிக்கு கொடுத்துடலான்னு பாக்காத. என்கிட்ட வாங்கின காசை ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. பாட்டி, நீ செஞ்சாலும் செய்வ. நான் கிளம்புறேன். இத பாருப்பா, அம்மா இப்ப கிளம்பு, நாளைக்கு வந்துரு. அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத. மயங்க வச்சா மட்டும் போதும். ஒரு வாரத்துக்கு பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? சரதாமா, நான் வரமா. ஏமா, நீ ஏமா அவன்கிட்ட அப்படி பேசுன? இல்லனா விவரம் தெரியல நினைச்சு அல்வா கொடுத்துட்டு போயிடுவாமா. பார்த்தல்ல, சும்மா அள்ளு இல்லாம போறான். இதுதான் இந்த நாகலட்சுமியோட ஸ்டைலு. நீ வாமா.